தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்னை தெரசா கல்லறையில் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அன்னை தெரசா கல்லறையில் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அன்னை தெரசா யுகோஸ்லோவியா நாட்டை சார்ந்தவர். இவர் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு கன்னியாஸ்திரி. இந்தியாவுக்கு கல்வி பணியாற்றுவதற்காக வந்தார். டார்ஜிலிங் பகுதியில் மக்கள் படும் வறுமையை பார்த்து தன்னை முழுவதுமாக ஏழைகளுக்காக அர்ப்பணித்தார். சேரிட்டி ஆஃப் மிஷனரி என்ற ஒரு துறவற சபையை ஆரம்பித்தார். எண்ணிலடங்காத கன்னியாஸ்திரிகள் அதில் இணைந்தார்கள். அவர்கள் துணையோடு ஏழை மக்களுக்கு உதவி செய்தார். உலகம் முழுவதும் சேரிட்டி ஆஃப் மிஷனரி சார்பில் முதியோர் இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் என பல தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது மக்கள் பணிகளை செய்து வருகிறது இந்த சேரிட்டி ஆஃப் மிஷனரி என்ற அன்னை தெரசா நிறுவனம். அன்னை தெரசா 1994 காலமானார். அவருடைய உடல் சேரிட்டி ஆஃப் மிஷனரி தலைமை அலுவலகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையில் இறந்தவர்களுடைய கல்லறையில் இறந்தவர்களிடம் ஜெபித்தால் அற்புதங்கள் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டால் புனிதர் பட்டம் வழங்கப்படும். ஒரு அற்புதம் உறுதி செய்யப்பட்டால் அருளாளர் என்ற பட்டமும், 2 அற்புதம் உறுதி செய்யப்பட்டால் புனிதர் என்ற பட்டமும் வழங்கப்படும். அன்னை தெரசா கல்லறையில் அநேக மக்கள் வந்து ஜெபித்தார்கள். நோய்கள் குணமானது. அதிசயத்தை, அற்புதங்களை பெற்றார்கள். அதில் ஒரு பெண்மணி வயிற்று புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். அன்னை தெரசா கல்லறையில் வந்து ஜெபித்தார். அன்னை தெரசா உயிரோடு வாழ்ந்த போது தன் கழுத்தில் அணிந்திருந்த வெள்ளி சங்கிலியில் இணைக்கப்பட்டிருந்த அந்த டாலர் பதக்கம், அந்த பதக்கத்தை வைத்து கன்னியாஸ்திரிகள் அந்த பெண்மணிக்கு உடலில் வைத்து ஜெபித்தார்கள். வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அதிசயப்படக்கூடிய வகையில் அவர் குணமானார். வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி குணமானார். இந்த அதிசயம் கத்தோலிக்க திருச்சபைக்கு தெரிவிக்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. அன்னை தெரசாவுக்கு கத்தோலிக்க திருச்சபை புனிதர் பட்டம் வழங்கியது. தற்பொழுது அன்னை தெரசா கல்லறையில் வந்து ஜெபிப்பவர்கள் காய்ச்சல் குணமாகிறது, வயிற்று புற்றுநோய் குணமாகிறது, சிறுநீரக நோய் குணமாகிறது, மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகின்றன, எண்ணற்ற நோய்கள் குணமாகின்றன, அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ்கிறது. ஆக கல்கத்தா செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அன்னை தெரசா கல்லறைக்கு செல்லவும், அங்கே அன்னை தெரசா கல்லறையில் ஜெபிக்கவும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளவும்.